ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆட்சித்துறை அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் வந்து, அதாவது இந்தியாவுக்கு ஒரு தலைவர், குடியரசுத் தலைவர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் இது. ஆர்டிகல் 52. ஓகே. ஸோ பிரசிடென்டோட அந்த தகுதி, தேர்தல், ஸோ இதை பத்தி சொல்லக்கூடியது, குவாலிஃபிகேஷன் அண்ட் எலெக்ஷன் பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல். ஓகேவா? குவாலிஃபிகேஷன் வந்து 58 அப்படிங்கிறது. அப்ப பிரசிடென்ட் அப்படிங்கிற வரைக்கும் எவ்வளவு ஏஜ் இருக்கணும் மினிமம்? பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்கிறவங்க 35. ஓகே. சோ அதே மாதிரி எந்த அவையில மெம்பர் ஆகுறதுக்கான தகுதி பெற்றிருக்கணும்? லோக்சபாவா ராஜ்யசபாவா? லோக்சபா. லோக்சபா. ஓகே. சோ இவங்களை வந்து எத்தனை பேர் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, எத்தனை பேர் வந்து செகண்டர்ஸா இருப்பாங்க? வழிமொழிபவர்கள், எஸ் 50-50 அப்படிங்கிறது. ஸோ ஆர்பிஐல எவ்வளவு டெபாசிட் பண்ணணும் இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்கிறவங்க? 15,000 அப்படிங்கிறது டெபாசிட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இந்த பிரசிடென்டோட எலக்ட்ரல் காலேஜ்ல யாரெல்லாம் இருக்காங்க? எம்பிஸ், எம்எல்ஏஸ், டெல்லி, பாண்டிச்சேரியோட எல்லாத்துலயுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிஸ், எம்எல்ஏஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. எக்ஸ்ட்ராவா டெல்லி, பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரியோட இவங்க வந்து இருப்பாங்க, சட்டமன்றங்கள்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். ஸோ நியமன உறுப்பினர்கள் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ டெல்லி, பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரிஸ்ல உள்ளவங்க வந்து எந்த இயர்ல இருந்து இந்த எலக்ட்ரல் காலேஜ்ல இருக்காங்க? இந்த அமெண்ட்மெண்ட், எஸ் 17th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1991. ஓகேவா? ஸோ 1991ல இருந்து இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, குடியரசுத் தலைவரோட அதிகாரப்பூர்வ இல்லம், சோ அவரோட அந்த பில்டிங் நேம் என்ன? ராஷ்டிரபதி பவன். ஓகே. சோ ராஷ்டிரபதி பவன் இல்லாம இன்னும் 2 பிளேசஸ்ல இருக்கும்ல, என்னெல்லாம்? எந்தெந்த பிளேஸ்? ஷிம்லால ரிட்ரீட் பில்டிங், இன்னொன்னு ஹைதராபாத்ல இருக்கக்கூடியது. ஓகே. சோ இவங்க இந்த ராஷ்டிரபதி பவன்ல வந்து முகலாயர் தோட்டம் அப்படிங்கிற ஒண்ணு இருந்திருக்கும். அதை இப்ப ரீசெண்டா என்ன நேம் சேஞ்ச் பண்ணாங்க? அம்ரித் உதயன் அப்படின்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அம்ரித் உதயன். ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவரோட அந்த பிரிவிலேஜஸ், ஸ்பெஷல் பிரிவிலேஜஸ் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் ஆர்டிகல் என்ன? 360. எஸ் 361. 105 வந்து எம்பிஸ்க்கு. ஓகேவா? ஸோ பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் 361ல சப்கிளாஸ் 1 அப்படிங்கிறது. இவங்களோட டென்யூர் பத்தி, பிரசிடென்டோட டென்யூர் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் இது 56 அப்படிங்கிறது. ஸோ பிரசிடென்டோட இம்பீச்மெண்ட் ரிலேட்டடான ஆர்டிகல் எதுலையும் சொல்லியிருப்பாங்க? 61, 56, எஸ் 56ல பியும், அதுக்கப்புறம் 61 ரெண்டுமே வந்து இம்பீச்மெண்ட் அப்படிங்கறத பத்தி பேசக்கூடியது. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, குடியரசுத் தலைவர் பதவி வந்து வேக்கண்ட் ஆகுது அப்படின்னா எவ்வளவு டேஸ்க்குள்ள திருப்பி அடுத்த எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணணும்? 6 months. 6 months. சோ பிரசிடென்ட் எலெக்ஷன் யாரு கண்டக்ட் பண்றாங்க? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இவர் வந்து நாடாளுமன்றத்தை கூட்டுறது, உரையாற்றுறது, ஒற்றி வைப்பது, ஸோ இந்த டிசால்வ் பண்றது, அதுக்கப்புறம் கூட்டுறது, இதெல்லாம் வந்து எந்த ஆர்டிகல்ல சொல்றாங்க பிரசிடென்ட்? 85 மேம். எஸ் 85ல வந்து சொல்லுவாங்க. ஸோ ஈரவைகளோட கூட்டம், ஜாயிண்ட் சிட்டிங் அப்படிங்கறத சம்மன் பண்றது யாரு? கூட்டுறது, அழைப்பு விடுக்கிறது. அழைப்பு பிரசிடென்ட், தலைமை ஸ்பீக்கர். எஸ் அழைப்பு விடுக்கிறது பிரசிடென்ட், தலைமை தாங்கிறது ஸ்பீக்கர். சோ ஜாயிண்ட் சிட்டிங் ஆர்டிகல் என்ன? 108. 108 எங்க இருந்து பாரோ பண்ணாங்க? ஆஸ்திரேலியால இருந்து பாரோ பண்ணிருப்பாங்க. சோ பிரசிடென்ட்கான சாலரிஸ், அலவன்சஸ் எல்லாம் யாரு டிசைட் பண்ணுவாங்க? பார்லிமெண்ட். எஸ் பார்லிமெண்ட் தான் டிசைட் பண்றாங்க.
நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகல் என்ன? 352. 352. So pardoning power article 72. இவருக்கா 72. ஆமா கரெக்ட் 72. So pardoning power related ஆன கேசஸ் என்ன பார்த்திருப்போம்? ஹேகர் சிங் கேஸ். ஹேகர் சிங் கேஸ் வந்து 1988. ஸோ அது பார்த்திருப்போம். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மாருராம் கேஸ். ஓகேவா? ஸோ மாருராம் கேஸ் சஜன் சிங் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ரிலேட்டடானது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் வந்து எந்த பார்ட்ல எந்த ஆர்டிகல்ல எல்லாம் கவர் ஆகும்? 18 352 to 360. எஸ், பார்ட் 18 352. அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது 356. 356. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி 360. 360. ஸோ பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் கிட்ட அட்வைஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் அது 143. 143. ஸோ அப்படி அவர் கேட்கிற அட்வைஸ் வந்து அவரை கட்டுப்படுத்துமா கட்டுப்படுத்தாதா? பைண்டிங் ஆர் நாட் பைண்டிங்? கட்டுப்படுத்தாது. ஓகே, நாட் பைண்டிங் அப்படிங்கிறது தான் நமக்கு வரும். அண்ட் அதே போல பார்த்தோம் அப்படின்னா இவர் குடியரசுத் தலைவருக்கு இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த ஆலோசனைக்கு அவங்க கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்காக மினிமம் 5 ஜட்ஜஸ் பெஞ்ச் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் எஸ் 145. ஓகே. ஸோ பிரசிடென்ட் வந்து வீட்டோ பவர் ஆர்டிகல் என்ன பிரசிடென்டோடது? 111. கவர்னர் வந்து பிரசிடென்டோட அசென்டுக்காக ஒரு பில்ல சென்ட் பண்ணி வைக்கிறாருன்னா அது ரிலேட்டடா பிரசிடென்ட்டுக்கு ஒரு 3 பவர்ஸ் இருக்கும், 4 பவர்ஸ் இருக்கும். ஸோ அது ரிலேட்டடான ஆர்டிகல் 201 அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் ஆர்டிகல் என்ன? துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்றது 63ல சொல்லியிருப்பாங்க. சோ இவர் வந்து எந்த அவையோட மெம்பர் ஆகுறதுக்கான தகுதி அப்படிங்கிறது இருக்கணும் இவருக்கு? ராஜ்யசபா. வைஸ் பிரசிடென்ட் வந்து அவரோட ரெசிக்னேஷன் லெட்டரை வந்து யார்கிட்ட கொடுப்பாங்க? பிரசிடென்ட் கிட்ட கொடுப்பாங்க. சோ வைஸ் பிரசிடென்ட் பதவி நீக்கம் பண்றதுக்கான தீர்மானம் கொண்டு வர ஆர்டிகல் இதை பேஸ் பண்ணி 67ல பி. 67ல பி அப்படிங்கிறது. ஓகேவா? சோ அதுக்கு எவ்வளவு டேஸ்க்கு முன்னாடி அவருக்கு அதை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்? 14 days. ஓகே. ஸோ வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறவரு எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் இது 64ல வந்து சொல்லியிருப்பாங்க. பிரசிடென்ட் வந்து இல்லாதப்ப வைஸ் பிரசிடென்டா பிரசிடென்டா நியமிக்கிறாங்க இல்லையா? சோ அவர் மேக்ஸிமம் எவ்வளவு டேஸ்க்கு வந்து பிரசிடென்டா இருக்கலாம்? 6 months. 6 monthsக்கு வந்து இருக்கலாம். பிரதமருக்கான ஆர்டிகல் இது பிரைம் மினிஸ்டர் 75. டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் 78. ஓகே. பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் அப்படிங்கிறது எப்போல இருந்து பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் மாறி இருக்கும்? 1977. சோ அது இப்ப என்ன நேம்ல இருக்கு பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்? சேவாதீத் அப்படிங்கிற பெயர்ல வந்து இருக்குது. நிதி ஆயோகோட தலைவர் யாரு? பிரைம் மினிஸ்டர். சோ இப்போ துணை தலைவரா யாரு நியமிக்கப்பட்டிருக்காங்க?
துணைத் தலைவர் அசோக் குமார் லகிரி இல்லையா? சோ சிஇஓ சிஇஓ பழைய பேர் தான் மேம் ஞாபகம் இருக்கு. சுப்பிரமணியன் மறந்துச்சு. அவருக்கு பதிலா நிதி அப்படிங்கிற பேர்ல வரும்ல, நிதி சிப்பர். ஓகேவா? சோ நிதி சிப்பர். நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் எப்ப ஃபார்ம் பண்ணிருப்பாங்க? 1956 1952 ஆகஸ்ட் 6. ஓகேவா? 1952 ஆகஸ்ட் 6. ஓகே. இவங்க கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா அப்படின்னு சொல்லக்கூடிய மினிஸ்டர்ஸ் வந்து கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா 75ல சி அப்படிங்கிறது. ஷேடோ கேபினெட் எந்த கண்ட்ரி மாதிரி நம்ம வச்சிருக்கிறோம்? இங்கிலாந்து. ஓகே. ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஆர்டிக்கல்ல இருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும் அந்த ஆட்சித்துறை பத்தி சொல்லக்கூடியது? எந்த பார்ட், எந்த ஆர்டிக்கல்? 153 கரெக்ட்டா மேம்? 153 to 167. எஸ், 153 to 167. ஆர்டிகல் 167 எதை சொல்லுது? எதை பத்தி சொல்லும்? Uh, 78 என்னன்னு பார்த்தோம். duties of chief minister அப்படிங்கிறது 167. ஓகேவா? சோ ஜம்மு காஷ்மீருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்த ஆர்டிகல் எது? 370 அப்படிங்கிறது. சோ கவர்னர் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநர் இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 1956. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநர். எந்த ஆர்டிகல்? 153. எஸ், 153ல சொல்லியிருப்பாங்க. சோ ஒரு மாநில ஆளுநர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்றது குடியரசுத் தலைவர். சோ பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்றது அப்படிங்கிற ஆர்டிகல். அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் ஆர்டிகல் என்ன? 155. 155. சோ அவருக்கு ஓத் அண்ட் அஃபர்மேஷன் பண்ணி வைக்கிறது யாரு? பிரசிடென்ட். ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் பண்ணி வைப்பாரு இல்லையா? சோ அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட், ஓத் பண்ணி வைக்கிறது, அவரை நியமிக்கிறது பாத்தீங்க, பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது வந்து ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ். சோ அதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் அது ஓத் அண்ட் அஃபர்மேஷன். 159. எஸ், 159 அப்படிங்கிறது. சோ இவரோட பதவி காலம், ஆளுநரின் பதவி காலத்துக்கான ஆர்டிகல் 156. எஸ், 156. ஓகேவா? அங்க வந்து பிரசிடென்ட்க்கு 56, இவருக்கு 156 அப்படிங்கிறது இருக்கும். அது மட்டும் சேமா இருக்கும். அட்டார்னி ஜெனரல் ஆர்டிகல் என்ன? அட்டார்னி ஜெனரல் 76. எஸ், 76. அட்வொகேட் ஜெனரல் 165. 165 அப்படிங்கிறது. ஓகே. ஆளுநர் மாநில சட்டமன்றத்தின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் இது. கவர்னர் 168 அப்படிங்கிறது கவர்னர் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ஒரு பார்ட்டா இருக்காரு அப்படிங்கறத சொல்லக்கூடியது. சோ ஆர்டினன்ஸ் பவர் ஆஃப் கவர்னர் ஆர்டிகல் 61. ஆர்டினன்ஸ் பவர் அவசர சட்டம் 213. ஏன் இவ்வளவு குழப்பம்? 213. ஓகேவா? சோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் ஆர்டிகல் என்ன? 233. ஓகேவா?
ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடியவங்களோட ஏஜ் 35 தான். ஓகேவா? 35 ஆயிருக்கணும். பார்டனிங் பவர் ஆஃப் கவர்னர் 161. ஓகே. டெய்லியும் பாக்குற ஆர்டிக்கல் தான். இதுல இன்னும் இவ்வளவு குழப்பமா? குழம்பக்கூடாது. ஓகே. ஸோ புக்ல இதை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ கண்டென்ட் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சூரத் ஸ்பிளிட் இயர் என்ன? 1907. ஸோ நமக்கு வந்து இந்த சூரத் ஸ்பிளிட்டுக்கு அப்புறமா இதுல இருந்து பிரிஞ்சு மேத்தா காங்கிரஸ் அப்படிங்கிறது எந்த இயர் ஃபார்ம் ஆகும்? சூரத் ஸ்பிளிட். ஸோ இதுல இருந்து பிரிஞ்சுட்டாங்க. எஸ், 1908. ஓகேவா? 1908ல லக்னோ பேக்ட் எந்த வருஷம்? 1916 ஐஎன்சி யாரு பிரசிடெண்டா இருப்பாங்க? ஏசி மஜும்தார், அம்பிகா சரண் மஜும்தார் வந்து இருப்பாங்க. ஸோ ஹோம் ரூல் மூமெண்ட், ஹோம் ரூல் லீக் நமக்கு வந்து இவங்க அன்னிபெசன்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? செப்டம்பர் 3. எஸ், 1916 செப்டம்பர் 3ல. திலகர் ஸ்டார்ட் பண்ணது ஏப்ரல் 28, 1916. 1916 ஏப்ரல் 28ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஏப்ரல் 29 டு மே 5 என்ன டே, என்ன வீக்? தமிழ் வார விழா. எஸ், தமிழ் வார விழா. யாரோட பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க? பாரதிதாசன். பாரதிதாசனோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ தமிழ்நாட்டுல கிலாபத் தினம் எப்போ? ஏப்ரல் 17. எஸ், ஏப்ரல் 17. ஓகேவா? ஏப்ரல் 17 கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அன்னிபெசன்ட் எப்போ இந்தியாவுக்கு வந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம்? 1893ல. ஸோ அவங்க எப்போ மத்திய இந்து கல்லூரி பனாரஸ் காலேஜ் வந்து நிறுவி இருப்பாங்க? 1898. ஓகேவா? 1898ல. ஸோ அது எப்போ பல்கலைக்கழகமா மாத்தப்பட்டுச்சு? யாரால மாத்தப்பட்டுச்சு? 1916 மதன் மோகன் மாளவியா. 1916 மதன் மோகன் மாளவியா. ஸோ மதன் மோகன் மாளவியாக்கு எப்போ பாரத ரத்னா கொடுத்தாங்க? எப்ப கொடுத்தாங்க? 2014. ஓகேவா? 2014ல கொடுத்திருப்பாங்க. ஸோ அன்னிபெசன்ட் வந்து எந்த வருஷம் பிரம்மஞான சபையோட தலைவரா நியமிக்கப்படுறாங்க? தியோசபிக்கல் சொசைட்டி 1907. HS ஆல்காட் இறந்ததுக்கு அப்புறமா நியமிக்கப்படுவாங்க. ஸோ இந்த பிரம்மஞான சபை தியோசபிக்கல் சொசைட்டியோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து அடையாருக்கு எப்ப மாற்றப்பட்டுச்சு? 1882ல வந்து மாற்றப்பட்டிருக்கும். ஸோ இவங்க வந்து காமன்வீல் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வெளியிட்டாங்களா? இது வந்து டெய்லி நியூஸ் பேப்பரா இல்ல வீக்லி நியூஸ் பேப்பரா? வீக்லி. ஹவ் இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் அப்படிங்கிற புத்தகத்தை எந்த வருஷம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க? 1915ல. நியூ இந்தியா அப்படிங்கிற டெய்லி பேப்பர் வந்து எப்ப தொடங்கினாங்க? அது 1915 எஸ், 1915 ஜூலை 14. ஓகேவா? 15-14 1915 ஜூலை 14ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ ஏப்ரல் 1916ல
எங்க நடந்த பம்பாய் மாகாண மாநாட்டுல திலகர் வந்து தன்னாட்சி இயக்கத்தை நிறுவி இருப்பாரு? ஹோம் ரூல் லீக். பாம்பே. ஓகேவா? சூப்பர். பாம்பே. திலகர் வந்து அவரோட 60வது பர்த்டேல அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க. எப்போ? எந்த வருஷம்? எந்த டேட்? July 23. 1916. ஓகே. இந்தியாவோட விசுவாசத்தின் விலை என்பது இந்தியாவின் விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க? அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட் சொல்லியிருப்பாங்க. சோ 1917ல பெசன்ட் வந்து அவங்க கூட இருக்கிறவங்க பிபி வாடியா, ஜார்ஜ் அருண்டேல் இவங்க கூட எந்த இடத்துல வச்சு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க? ஊட்டி. சோ இவங்களை அரெஸ்ட் பண்ணதும் இவங்களுக்கு ஆதரவா ஒருத்தர் வந்து அவரோட நைட்ஹுட் பட்டத்தை வந்து திறந்திருப்பாரு. யாரு? எஸ், சுப்பிரமணியம். ஓகே. சோ யாருக்கு லெட்டர் எழுதுவார் அந்த டைம்ல? விஜயராகவாச்சாரியா மேம். உட்ரோ வில்சனுக்கு வந்து லெட்டர் எழுதுவாரு. ஓகே. சோ மாண்டேக்கு வந்து ஆகஸ்ட் டிக்ளரேஷன் எப்ப அனௌன்ஸ் பண்ணுவாரு? 1917 ஆகஸ்ட் 20. 1917 ஆகஸ்ட் 20ல அனௌன்ஸ் பண்றாரு. இந்தியன் அன்ட்ரஸ்ட் அப்படிங்கிற புக்கோட ஆத்தர் யாரு? வேலண்டைன் சிரோன். சோ திலகர் வந்து எந்த வருஷம் பிரிட்டனுக்கு போவாரு? 1918. எஸ், 1918 செப்டம்பர்ல வந்து பிரிட்டனுக்கு போறாரு. சோ தன்னாட்சி இயக்கம் எப்படி பெயர் மாற்றம் செய்யப்படும் கடைசியில? இந்தியன் லீக். எந்த வருஷம்? யார் அதை மாத்துறது? 1929 கிருஷ்ண மேனன். எஸ், 1929 பிகே கிருஷ்ண மேனன் வந்து சேஞ்ச் பண்ணுவாரு. சோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்தியன் காமன்வெல்த் லீக்னு மாறும், அதுக்கப்புறம் இந்தியன் லீக்னு சொல்லிட்டு மாறி இருக்கும். ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கதார் கட்சி அப்படிங்கிறது, கதார் பார்ட்டி யாரு ஃபவுண்டர்? லாலா ஹர்தயால். எந்த வருஷம்? 1913. சோ கதார் அப்படிங்கிறது என்ன லாங்குவேஜ் சொல்லு, அதுக்கு மீனிங் என்ன? உருது கிளர்ச்சி. ஓகே. சோ யார தலைவரா கொண்டு இத வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? எங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க? சான் பிரான்சிஸ்கோல வச்சு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ அவங்களுக்கான அந்த கதார் பத்திரிகை வந்து எப்போ வெளியிட்டாங்க ஃபர்ஸ்டா? 1913 தான் மேம். நவம்பர் 1. 1913 நவம்பர் 1ல வெளியிட்டு இருப்பாங்க. சோ அந்த ஷிப் பேர் என்ன? கோமகட்ட மரு அப்படிங்கிறது அந்த ஷிப்போட நேம். ஓகே. காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம் எந்த வருஷம்? காங்கிரஸ் லீக் ஆக்ட் 1916. சோ இதுல வந்து முஸ்லீம் லீகையும் காங்கிரஸையும் ஒன்றிணைக்கிறதுல இம்பார்ட்டன்டான பங்கு, முக்கிய பங்கு யாரோடதான் இருந்துச்சு? முகமது அலி ஜின்னா, அப்புறம் அன்னி பெசன்ட், திலகர். சோ இதனாலதான் முகமது அலி ஜின்னாக்கு என்ன பெயர் வச்சிருப்பாங்க? எஸ், இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் அப்படின்னு சொல்லிட்டு யார் பேர் வச்சாங்க? சரோஜினி நாயுடு வந்து பெயர் வச்சிருப்பாங்க. ஓகே. சோ சிஐடி வந்து கர்சன் எந்த வருஷம் உருவாக்குனாரு? 1903ல. தேச துரோக கூட்டங்கள் தடுப்பு சட்டம் எந்த வருஷம்? 1911. எஸ், 1911ல. இந்திய பாதுகாப்புக்கான சட்டம் எந்த வருஷம்? இந்தியன் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். எஸ், 1915ல.
முதல் லாகூர் சதி திட்ட வழக்கு எந்த வருஷம்? 1950. 1915 தான். ஓகேவா? ஸோ 1920ல முகமது அலி வந்து எங்க வச்சு கிலாபத் இயக்கத்தோட ரெக்கமெண்டேஷன்ஸ சப்மிட் பண்ணுவாரு? பாரிஸா? கரெக்ட், பாரிஸ். ஓகேவா? பாரிஸ்ல வச்சு சப்மிட் பண்ணுவாரு. காந்தி வந்து எந்த தங்க பதக்கத்தை திருப்பி கொடுத்தாரு? கேசர் ஹிந்த். எஸ், கேசரி ஹிந்த் அப்படிங்கிறது. அவருக்கு கொடுக்கப்பட்ட 2 வெள்ளி பதக்கத்தோட பேர் என்ன? எஸ், ஜூலு போரும் போயர் போர் ரெண்டும் கொடுத்திருப்பாங்க. ஸோ ரெண்டையும் அதையுமே ஒத்துழையாமை இயக்கம் ஸ்டார்ட் பண்ணப்ப எல்லாத்தையுமே ரிட்டர்ன் கொடுத்திருப்பாரு. சோ முழுமையான இந்திய இஸ்லாமிய அரசியல் மேம்பாட்டுக்கான வழியை திறக்க முழுமையான இஸ்லாமிய அடையாளம் பயன்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. யாரு? கெயில். எஸ், கெயில் மினால்டீன். கெயில் மினால்டீன் வந்து சொல்லியிருப்பாரு. கிலாப் அப்படின்னா மீனிங் என்ன? கிலாப் எழுச்சியா? எதிர்ப்பு. எஸ், எதிர்ப்பு அப்படிங்கிறது. ஓகேவா? மதராஸ் தொழிற்சங்கம், மெட்ராஸ் லேபர் யூனியன் வந்து எப்போ அமைக்கப்பட்டுச்சு? யாரால அமைக்கப்பட்டுச்சு? 1918. பிபி வாடியா, மும்பை. 1918 பிபி வாடியா வந்து சென்னையில அமைச்சிருக்காரு. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏஐடியூசி அப்படிங்கிறது யார் அமைச்சாங்க? எந்த வருஷம்? 1920 October 30 லாலா 1920 அக்டோபர் 30 லாலா லஜ்பதி ராய் வந்து அமைச்சிருப்பாரு. சோ இதுல எத்தனை தொழிற்சங்கங்கள், லேபர் யூனியனை சேர்ந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க? எந்த இடத்துல? 64. மும்பை. மும்பை. ஓகே, மும்பை. ஜாலியன் வாலாபாக் படுகொலை எந்த வருஷம்? 1919 ஏப்ரல் 13. 1919 ஏப்ரல் 13ல. கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா யாரு? தாதாபாய் நவ்ரோஜி. கிராண்ட் ஓல்டு விமன் ஆஃப் இந்தியா யாரு? அருணா ஆசஃப் அலி. ஓகேவா? அருணா ஆசஃப் அலி. கிராண்ட் ஓல்டு விமன் ஆஃப் தமிழ்நாடு யாரு? முத்துலட்சுமி ரெட்டி. ஓகேவா? சோ முத்துலட்சுமி ரெட்டி. கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் தமிழ்நாடு? ஜி சுப்பிரமணியம். ஓகேவா? அவ்வளவுதான், ஜி சுப்பிரமணியம். அவ்வளவுதான் இந்த லெசன். ரொம்ப கம்மியா தான் இருக்குது. முடிஞ்சு. ஆமா, முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே முடிஞ்சு. யாக்கா இப்படி பண்றீங்க? ஏய், ஆரம்பிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? இவ்வளவு நேரம் எங்க ஓனர் வரல, இப்பதான் வந்துட்டாரா, அப்புறம் என்ன பண்றது? ஓகே ஓகே, சரி. பிஒய்க்யூ கேட்போம். மதிக்காக ரிப்பீட்டா? என்ன மதி, உனக்கு சப்போர்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கு பாத்துக்க. ஆமாக்கா, எல்லாம் தக்காங்க. அடுத்த எலெக்ஷன்ல நின்னா வின் பண்ணிடுவ போலயே. ஆமா ஆமா. ஓகே. சோ ஜெனரலா கேட்போம், ஐஎன்எம்லயே கேட்போம். காம்ராட் அப்படிங்கிற பத்திரிகை, ஆங்கில பத்திரிகையை யாரு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? காம்ராட். ஆப்ஷன் வேணா சொல்றேன். மௌலானா முகமது அலி, சையத் வசீர் ஹுசைன், உசன் இமாம், ஹக்கீம் அஜ்மல் கான். மௌலானா முகமது அலி. கரெக்ட், மௌலானா முகமது அலி. சோ அவர் தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அலகாபாத்ல இருந்து இந்தியன் பிரஸ்ஸால் வெளிவந்த ஆங்கில மாத இதழ் ஹிந்துஸ்தான் ரிவைவ். ஸோ இதோட ஆசிரியர் யாரு? ஹிந்துஸ்தான் ரிவைவ். இப்ப கேக்குதா? கேக்குதா? ஓகேவா? கேக்கலையா? ஓகே, ஜாயின் பண்ண முடியலையா? எக்ஸ்ட்ராவா படிச்சா இந்த டெலகிராமுக்கே பிடிக்க மாட்டேங்குது பாத்தீங்களா?